டீனேஜர்ஸ் வச்சிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு 3 விஷயம். ஆக்சுவலி ட்ரஸ்ட் யுவர் டீனேஜர் பட் வெரிஃபை. எப்பவுமே பிளைண்டா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணவே செய்யாதீங்க. வாட் எவர் இட் இஸ், ஆஸ்க் தம் கொஸ்டின்ஸ். திருப்பி கேளுங்க. நான் இங்க போறேன்னா யாரோட போறேன், எதுக்கு போறேன், போறனால உனக்கு என்ன பிரயோஜனம். அவன்கிட்ட இருந்து எரிச்சலாவே ஒரு ஆன்சர் வந்தாலும், கரெக்டான ஆன்சர் கிடைக்கலனாலும் திருப்பி திருப்பி கொஸ்டின் கேளுங்க. ஸோ நீங்க கான்ஃபிடன்ட் பண்ற விஷயத்திலேயே அவன் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தானா அதில் 50% குறைச்சிருவான். அதே மாதிரி எப்பனாலும் இவங்க கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கும்போது அவனே வந்து ப்ரிப்பேர்டா இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ரெண்டாவது, பி எ பேரண்ட். யூ ஆர் அ பேரண்ட், யூ கேன் நெவர் பி எ ஃப்ரெண்ட். இந்த டைம்லயுமே வந்து நான் உனக்கு ஃப்ரெண்டு, நீ வந்து உன் ஃப்ரெண்டு மாதிரி என்ன ட்ரீட் பண்ணலான்னு ஒரு வார்த்தையை உங்க லைஃப்ல உங்க டீனேஜர் கிட்ட யூஸே பண்ணாதீங்க. யூ வில் பி மை சன் ஆல் த டைம். ஸோ நீ எனக்கு ஆன்சரபிள், அதே மாதிரி நானும் உனக்கு ஆன்சரபிள். ஸோ நான் கேட்டா எப்பவுமே நீ பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருங்க டீனேஜரா இருக்கும் போது. மூணாவது, ஓப்பன் கம்யூனிகேஷன். எப்பவும் கான்வர்சேஷன்லயோ டச்லயோ இருங்க. ஒரு சண்டை போட்டுட்டு போனாலும் ஒரு 1/2 hour கழிச்சு என்ன பண்ற, எங்க போனா, எப்ப வீட்டுக்கு வர, நீ ஒண்ணுமே நடக்காத மாதிரி திருப்பி பேசிருங்க. ஸோ கொஞ்ச நாளையிலே உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிரும். கண்டிப்பா உங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது திருப்பி அவங்க அதே லைனுக்கு, அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வரதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ எது நடந்தாலும் நம்ம அம்மா அப்பா நமக்காக இருக்காங்க, நம்மளை கண்டிப்பா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. அதுதான் நல்ல பேரண்டிங்.